அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மீண்டும் ஒரு போர் வெடிக்கலாம் என்கிற பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்திருக்கிறார்கள். ஈரான், அரேபிய நாடுகளுடைய உட்கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன, தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில பெரும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, சூதாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க நிறுவனங்கள், ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெரும் லாபம் சம்பாதித்திருக்கின்றன, கொழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள்ல அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பெரும் பங்கு இருக்கிறது. இந்த சூதாட்டங்கள்ல அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய மகன் ஈடுபட்டிருக்கிறார், இவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் எல்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில இந்த ஆதாயங்களை டிரம்பும் டிரம்பை சார்ந்தவர்களும் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு வியாபாரத்திற்காகவே இந்த யுத்தங்கள் நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற மிக பெரும் கேள்விகள், அதிர்ச்சிகள் எழும்பியிருக்கிறது. பார்ப்போம், காணொலி. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் யுத்தத்துக்கு பின்னால ஒரு பெரும் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வற்று இன்னைக்கு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உலக நாடுகளை நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்ல மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பெரும் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த யுத்தத்தை மையமாக வைத்து ஒரு பெரும் சூதாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்க வைக்கிறது. இந்த சூதாட்டம் குறிப்பாக உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடைபெறுறது தான். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வச்சு ஒரு சூதாட்டம் நடக்கும். நமக்கு தெரியும், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, இந்த மாதிரியான விளையாட்டுகளுடைய பின்னணியில் சூதாட்டம் நடக்கும். எங்கேயாவது எலெக்ஷன் நடக்கிறதாக இருந்தால் அதனுடைய பின்னணியில் சூதாட்டம் நடைபெறும். இப்போது தமிழகத்தில் எலெக்ஷன். இந்த தமிழக எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூதாட்டம் நிச்சயமாக ஒரு பிளாக் மார்க்கெட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கும். இது ஒரு தனி உலகம். இந்த மாதிரி உலக அளவில் யுத்தங்கள் நடைபெறுகிற போது அதை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரும் சூதாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த அளவில் இந்த சூதாட்டம் எப்போது ஒரு பீக்கில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 ட்ரம்ப் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு, அமெரிக்காவில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த சூதாட்டம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போது அது உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலி மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதில் பலரும் முதலீடு பண்ணி இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் இன்னொரு நிறுவனம் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இது நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. பல செய்தி ஊடகங்களும் இந்த விஷயங்களை பேசியிருக்கின்றன, இப்போதும் பேசிக்கொண்டிருக்கின்றன. இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்சி. இந்த 2 நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த 2 நிறுவனங்கள்லையுமே ஒரு நபருக்கு அதிகப்படியான பங்குகள் இருக்கிறது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மூத்த மகன் ஜூனியர் ட்ரம்புக்கு தான் இந்த நிறுவனங்களில் பங்கு இருக்கிறது. குறிப்பாக பாலி மார்க்கெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் பெரும் பங்கு இருக்கிறது. இந்த கல்சி அப்படிங்கிற நிறுவனத்தில் இவர் ஒரு ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த நிறுவனம், இந்த சூதாட்டம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கொமேனி கொல்லப்படுகிறார். அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் நடத்தி 168 பிஞ்சு குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பலியாக்குனாங்க, கொன்று போட்டாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பேரங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. 27 இந்த பேரம் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ல தான் வரும். இந்த பேரம் சூதாட்டம் இருக்குல்ல, அதில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற அந்த தளத்தில் மட்டும் நடந்த இந்த சூதாட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஜூனியர் ட்ரம்ப் பங்குதாரராக இருக்கிறார். அப்போது
ஜூனியர் ட்ரம்ப் பங்குதாரராக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் இந்த செய்தி எப்படி வருகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து சொல்லுவார், நாளைக்கு தாக்குதல் நடத்துவேனா நடத்த மாட்டேனா அப்படிங்கிறத. அதை முன்வைத்து இந்த கொஸ்டினை தயாரித்து இப்படி ஒரு பேரம் நடைபெறுகிறது, சூதாட்டம் வந்து நடைபெறுகிறது. வழக்கத்திற்கு மாறாக 150 கணக்குகள், அக்கௌண்ட்டுகள் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது அந்த நாளில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாளை வந்து தாக்குதல் நடக்கிறது. இதில் $8,55,000 வந்து முதலீடு செய்யப்படுகிறது. இதில் கலந்து கொண்ட 16 அக்கௌண்ட்டுகளுக்கு $1,00,000 அளவுக்கு இவங்க வந்து இந்த நிதியை வந்து கொடுக்குறாங்க. இந்த தாக்குதல் நடந்த பிறகு பிரித்து எடுக்கிறாங்க. இதனுடைய வேல்யூ வந்து ஏறுது. பல மடங்கு மில்லியன் டாலர் அளவிற்கு இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் இந்த ஜூனியர் ட்ரம்ப் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு இதுவும் கேட்கப்பட்டது, இன்னொரு கேள்வி. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்கப்படும். அதற்கு முதலீடு பண்ணுவாங்க. $1 அளவிற்கு அந்த ஷேர் இருக்குன்னு வைங்களேன், நம்ம சூதாட்டத்தில் முதலீடு பண்ணுறது. அதில் எத்தனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒருத்தர் வந்து 1000 வாங்கலாம், 2000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம். இப்படி கணக்கில்லாத அளவிற்கு ஒரு நபர் வந்து வாங்கலாம். அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வாங்கலாம். இதில் முக்கியமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கமேனி ஆட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா இல்லைனா நீக்கப்பட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுகிறது. மெகா மைமேன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் $5,53,000 அளவிற்கு இந்த பேரத்தின் மூலமாக அந்த அக்கௌண்ட்காரர் வந்து சம்பாதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 7ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தம் வந்து நடைமுறைக்கு வருகிறது. ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார். அதற்கு முன்னால் யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னால அடுத்த ஒரு பேரத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சூதாட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படுமா, போர் நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான நபர்கள் வந்து இந்த பேரத்துல கலந்து கொள்றாங்க. அப்போ இது வந்து ஒரு சூடான ஒரு சூதாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. இந்த கம்பெனி குறிப்பாக வந்து பாலி மார்க்கெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஷேர்களுடைய வேல்யூ வந்து ஒசருது. தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல் அடுத்த நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு மத்திய கிழக்கு பகுதியில் வந்து படைகளை அனுப்புவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சூதாட்ட கேள்வி. இதில் நிறைய நபர்கள் கலந்து கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 நபர்கள் வந்து புதிதாக இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சத்தில் போகுது. அந்த நாளைக்கு வந்து பெரும் உச்சத்துக்கு வந்து இந்த பங்கு போகுது. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் போகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு பார்த்தா தெரியும், ட்ரம்ப் ஏதாவது ஒன்றை வந்து அறிவிப்பார். அறிவித்த உடனேயே வந்து இங்கே எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்கும். அதாவது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாளைக்கு வந்து ஒரு முடிவை எட்டுவிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணெய்கள் எல்லாம் விலை குறையும். இதையும் ஒரு சூதாட்டமாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஏப்ரல் 7ஆம் தேதி மட்டும் நடைபெற்ற இந்த சூதாட்டத்தில் $950 மில்லியன் அளவிற்கு பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒரு பக்கம் வந்து சூதாட்டத்தின் மூலமாக இவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜூனியர் ட்ரம்பினுடைய மகன் வந்து தலைமை வகிக்கக்கூடிய ஷேர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இதில் முக்கியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இது மாதிரி பல நிறுவனங்களில் இந்த சூதாட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத வந்து பல்வேறு செய்தி ஊடகங்களும் பேசியிருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் வந்து கோடியான டாலர் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களும் இந்த யுத்தத்தின் மூலமாக பெரும் சம்பாத்தியத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவை தாண்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இயல்பாகவே பெரிய லாபம் கிடைச்சிருக்கு இந்த யுத்தத்தின் மூலமாக. ஆனால்
இங்க நடைபெறுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேரம் போல இந்த விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, அரேபிய நாடுகளோட ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. ஆயுதங்களை வந்து அமெரிக்காவிட்ட தான் வாங்கணும். அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்களில் இந்த இந்த இது இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்துக்கு பிறகு, இந்த அரேபிய நாடுகளில் தாக்குதல் நடத்தின பிறகு இஸ்ரேல், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த 3 நாடுகளும் ராக்கெட்டுகள் எல்லாம் வாங்கி குவித்திருக்கின்றன. குவைத்திற்கு வந்து வான் பாதுகாப்பு சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் இவர்கள் வந்து இப்போது கொடுப்பதற்கு ஒப்பந்தமாயிருக்கிறது. எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட $8.6 பில்லியன் அளவிற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது ஆயுதங்களை கொடுப்பதற்கு. அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள், குறிப்பாக எந்தெந்த நிறுவனங்கள்னு சொல்லி இந்த ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. ஆர்டிஎக்ஸ் ராய்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய கூட்டு நிறுவனம், அதனுடைய ஒரு ஒரு சின்ன சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம், லாக்ஹீட் மார்டின், போயிங், நார்த்ராப் கிரம்மன், BAE சிஸ்டம்ஸ், L3 ஹாரைஸ் மிசைல் சொல்யூஷன்ஸ் அண்டு ஹனிவெல் ஏரோபேஸ், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இந்த லாபத்தில் கொளித்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர் வந்து இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சில ஆர்டர்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சொல்கிறாங்கள அதை விட அதிகம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் எந்த ஆயுதங்கள் கையாளப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன, ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன, அதை பொறுத்து இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து உலக அளவில் ஏறும். அமெரிக்க பங்கு சந்தையில் இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து ஏறும். குறிப்பாக சிரியாவிலையும் லெபனான்லையும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய டொமஹாக் அப்படிங்கிற ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகளுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான அளவுக்கு வந்து வசந்திருக்கிறது. இந்த ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி தான் ஈரானுடைய இந்த இராணுவ கட்டமைப்புகள் இருக்குல்ல, அந்த கட்டமைப்புகளை சிதைக்கிறதுக்கும் அணுசக்தி மின் நிலையங்கள் மீதான தாக்குதலுக்கும் இந்த ஏவுகணைகளைத்தான் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறது. இந்த ஏவுகணைகளுடைய பங்குகள், இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை தயாரிக்கிறது. அந்த நிறுவன பங்குகள் வந்து கடுமையான அளவுக்கு வசந்திருக்கு. இந்த நிறுவனங்களோட அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பங்கு இருக்கிறது. அவர் மறைமுகமான முதலீடுகளை இந்த நிறுவனங்களில் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யுத்தங்கள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரும் குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளும் வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில் ஒரு வியாபாரம் இருக்கிறது. அதனால இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி. ட்ரம்புக்கு அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு வந்திருக்கக்கூடிய 2 நபர்கள், இந்த 2 நபர்களுமே வியாபாரிகள். ஸ்டீவ் விட்காஃப், குஷ்னர், இந்த 2 பேருமே வியாபாரிகள். ஒருத்தர் வந்து ட்ரம்பினுடைய பார்ட்னர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய மச்சான் குஷ்னர். அப்போ இந்த 2 நபர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் வருவாங்க, பேச்சுவார்த்தையை நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க, கொண்டு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ இதனுடைய பின்னணியில் ஒரு ஆயுத வியாபாரமும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மறைக்கிறதுக்கு இல்லை. தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. பல்வேறு விஷயங்கள் இன்னும் நம்ம பேசப்படாத, விவாதிக்கப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இந்த யுத்தத்தினுடைய பின்னணியில் இருக்கிறது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கணக்குகளுடைய பின்னணியிலையும் இந்த யுத்தம் நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம் நண்பர்களே, வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி நகர்கிறது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய பின்னணியிலேருந்தும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.